Amen. Praise the Lord. Hallelujah. Happy to be in the house of the Lord one more time. Amen. திரும்பவும் கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய வீட்டில் இருப்பது ஒரு பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. We thank God for each and every time that we come, but man, the 29th trip, that's incredible to think how many times. It's been 20 years I've been coming to this country. Yes. Amen. இது 29வது முறை நான் சொன்ன விதமாக 20 ஆண்டுகளாய் இந்திய தேசத்துக்கு வர்றது கர்த்தர் உதவி செய்கிறார். I know that some of you, I've seen you getting older, and I realize I also am getting older. இங்க அநேகரை பார்க்கிறேன், வயதாகிக் கொண்டே இருக்கிறது, எனக்கும் வயதாகிக் கொண்டே இருக்கிறது, அப்படிதான் வயதுகள் ஓடிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறேன். But my hair is not changing the color, it's changing colors, but your hair is not changing colors. What's happening? என்னுடைய கலரை நான் போட்டுக்கிட்டு என் முடியெல்லாம் மாற்றலை, ஆனால் உங்கள் கலர்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால எதனா பண்ணிக்கிட்டே அப்படியே கலரை வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, கலர்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. To God be the glory. கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுங்க. To God be the glory. ஆமென். கர்த்தருக்கு எல்லா மகிமை உண்டாவதாக. We love this church. Greetings on behalf of my wife Mary Beth, my son Elijah, and my daughter Zoe. ஆமென். என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். அவருடைய மனைவி பாஸ்டர் மேரி பெத், ஆமென், அவருடைய பிள்ளைகள் எலைஜா, ஜோயி, ஆமென், அவர்களுடைய சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். And behalf of our ministry, Double Portion Ministries, we also say thank you so much for being such a prayer support to us. All the churches in the US, especially the Parkway, they send their greetings, their love and their fellowship from me. ஆமென். எங்களுடைய ஊழியத்தின் சார்பிலும் டபுள் போர்ஷன்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்ற ஊழியத்தினுடைய சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். அநேக சபைகள் இந்திய தேசத்திற்காக விசேஷமாக இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் விசேஷமாக பாக்வே மினிஸ்ட்ரிஸ் என்கின்ற திருச்சபை, அருமையான நல்ல ஒரு மூத்த ஊழியர், ஒரு தகப்பனுடைய ஸ்தானத்திலிருந்து கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போயிருக்கிற அவருடைய துணைவியார் செய்கிறாங்க. அந்த ஊழியத்தின் சார்பில் இருந்தும் கர்த்தருடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு கொண்டு வருகிறோம். We ask and consider that you would be praying for the church, because of course our dear pastor L.D. Henderson went on to be with the Lord. He's there with his reward. Of course, his wife, in capable hands. The church is there with the elders and deacons. But we're praying the Lord would lead us at the time and the season so that we can accomplish great and mighty things. Amen. ஒரு நல்ல ஒரு வளர்ந்த சபை, ஆயிரங்களிலே பெருகியிருந்த சபையை அந்த அருமையான மூத்த தகப்பன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து போய் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறார். அவருடைய மனைவியும் அவருடைய தலைவர்களும் நின்று இன்றைக்கு அந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த சபைக்காய் ஜெபித்துக் கொள்ளும்படிக்கு உங்களை ஆண்டவர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம். And maybe you may be wondering why I'm taking time to mention a few things like that. The 20 years that we've been coming, 29 trips, Parkway has been a partner for us in every single one of those. The very first trip, they were the encouraging and sending church. So we thank God for them. Amen. Amen. ஏன் இதை அதிகமாக விளக்கி சொல்லுகிறேன், விவரித்து சொல்கிறேன் என்றால், அந்த பாக்வே சர்ச் இந்த 20 ஆண்டுகளில் இந்த 29 முறையும், ஆமென், ஒவ்வொரு முறையும் அவர்கள் நம்மோடு கூட ஒத்துழைத்து பார்ட்னர், ஆமென், ஜெபிக்கிறதிலும் அவர்களால் இயன்ற உதவிகளை செய்து இந்த இந்திய தேசத்துக்கு வர்றதுக்கு அவங்க உதவியாக இருந்திருக்கு. அதனால தான் அவர்களை நான் விவரித்து அவளுக்காய் ஜெபிக்கும்படிக்கு உங்களை ஆண்டவர் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன். I love that the body of Christ is worldwide. We can be benefiting from each other's prayers. And so I think about that. When we think about even the beginnings of this church, it goes back a long way. ஆமென். அதனால தான் இந்த சபையானது ஒரு சரீரமாக இருக்கிறது. ஒரு சரீரம் ஒருங்கிணைந்து எல்லா காரியங்களும் ஜெபிக்கவும் ஒத்துழைக்கும் இருக்கிற பட்சத்தில் கர்த்தர் அதை பெரிய ஆசீர்வாதம் மாற்றுவார். இந்த சபையினுடைய அந்திம காலங்களை 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலைமைகளை நான் யோசித்து பார்க்கிறேன். How many are glad this morning to know that God was with this church in the very beginning? Hallelujah. ஆமென். எத்தனை பேர் அதில் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இது ஆரம்பித்த நாட்களில் இருந்து கர்த்தர் இந்த திருச்சபையோடு கூட இந்த ஊழியங்கள் இருக்கிறார் என்பதை குறித்து எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? How many are glad this morning that we know that God is with us here today? We can see his hands. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய கரம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் பார்க்க முடிகிறது என்பதை எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? And I am not a rocket scientist, but I happen to believe that I can figure out if God was with us in the past, he's here now, he will be with us in the future. Hallelujah. ஆமென். ஒன்று இது பெரிது, இது புரிந்து கொள்வது பெரிய சயின்டிஸ்டாவோ இல்ல நிறைய ஞானம் அவசியம் இல்லை. கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார் என்றால் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். வருங்காலங்களில் அவர் ஆசீர்வாதமாய் நடத்த வல்லவராய் இருக்கிறார். And with that, I want to speak to you from Psalm 73 this morning. இந்த வெளிப்பாடோடு கூட உங்களோடு கூட சங்கீத புத்தகத்தின் 73வது சங்கீதத்தை உங்களோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த சங்கீதத்தில் சில காரியங்களை கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படிக்கு ஏவி கொண்டிருக்கிறார். We serve a God who is past, present and future. அவன் நாம் சேவிக்கிற ஆண்டவர் யார் என்றால் கடந்த காலம்,
இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்காலத்திலும் வருங்காலங்களுக்கும் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். And we're going to look into this psalm in the latter portion, but we'll discuss a few things what got the psalmist to this place. ஆமென். இந்த சங்கீதத்துடைய சில காரியங்களை சில வசனங்களை உங்களோடு கூட பேச கர்த்தர் உதவி செய்வாராக. ஆனால் முதல் ஆரம்பமாக முன்னுரையாக சில காரியங்களை சொல்லுகிறது கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். Let us look at Psalm 73 verses 23 to 28. ஆமென். சங்கீத புத்தகத்துடைய 73வது சங்கீதத்தினுடைய 23 இருந்து 28வது வசனத்துக்கு வரையிலும் கூட நாம் வாசிக்க 23 to 26 right? 28 வரையில. ஆமென். 23 இருந்து 28 வரையிலும் வாசிக்க இப்படி சொல்லுது வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமும் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்னென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறீர். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் என் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். Hallelujah. Hallelujah. What a great and powerful ending to the psalm. Hallelujah. அவன் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையோடு கூட இந்த சங்கீதத்தை முடிக்கிறார் பாருங்க சங்கீதக்காரன். And when we see this very first word in verse 23, it says nevertheless. ஆமென். 23வது வசனத்துடைய சில அந்த வசனத்துடைய ஆதாரங்களை முன்பாய் பார்க்கும்போது ஆனாலும், that one phrase nevertheless lets us know that there were some conflicting circumstances before we get to what we're about to say right now. ஆமென். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறதுக்கு முன்பாக அவன் ஏன் இந்த பதத்தை ஆனாலும் என்கின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்றால், நிறைய காரியங்கள் மாறுபாடா இருந்தாலும் ஆனாலும் கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்றத சொல்றார். When we read this psalm, we understand the Psalm of Asaph is a glimpse into the viewpoint of the psalmist's heart. ஆமென். இந்த சங்கீதத்தை நீங்கள் நல்லா கூர்ந்து வாசிப்பீர்கள். அந்த முந்தின பகுதியில் என்ன சொல்லுது என்றால், அவனுடைய இருதயம் தோய்ந்து போயிருக்கிறதை, இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிறதை இந்த சங்கீதக்காரன் அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். He begins the psalm by acknowledging something that is of dismay in his mind. ஆமென். அவருடைய இருதயத்தில் அவருடைய சிந்தனையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற சில காரியங்களை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். When he looks out into the world that he's living in, that he's serving God, and he realizes that there are wicked people that are prospering. ஏனென்றால் அவன் ஒரு தேவனுடைய மனுஷனாய் சங்கீதக்காரன் எழுதும்போது சொல்றாரு, நான் வாழ்ற இந்த உலகத்துல என்னை சுற்றிலும் துன்மார்க்கரும் அநேக வேசித்தனங்களை பண்ணுகிறவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். We see that in verses 2 and 3. ஆமென். 2வது வசனத்தில் 3ஆம் வசனத்தில் நாம் விதமாய் வாசிக்கும்போது சொல்றார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராய் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். He's perceiving that wicked people are having more than he as a godly person. ஆமென். அவருக்கு ஒரு பெரிய மன வருத்தம் என்னவென்றால், துன்மார்க்கர்களுக்கு தேவனுடைய பிள்ளையாக என்னை காட்டிலும் அதிகமான நன்மைகள்லாம் இருக்குது, நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. His summation is that because I'm godly, I should have more prosperity than the wicked ones. அவருடைய சிந்தனை என்னவென்றால், நான் தேவனுடைய பிள்ளை, அவர்களை காட்டிலும் நான் நல்லா இருக்கணுமே, ஆனால் என்னை காட்டிலும் அவங்க என்ன பண்றாங்க, துன்மார்க்கர்கள் பல காரியங்களை நல்லா இருக்கிறாங்களே. And yes, that in the context of our own mind, we think yes, that's right. ஆமென். அநேக நேரங்கள் நாமும் சிந்திக்கும் பொழுது அது ஒரு சரிதானே, நாம கர்த்தருடைய பிள்ளையாச்சே, கர்த்தரை தேடுறவங்க தான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நமக்கு அநேக நேரங்கள் இப்படி தோணும். But as believers, we do not have the ability to cheat, to steal, to manipulate people and to take money from people. ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கோ இந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஏமாற்றுகிறதற்கோ, மற்றவர்களை வஞ்சிக்கிறதற்கோ, மற்றவருடைய பொருளை எடுக்கிறதற்கோ கர்த்தர் ஒரு நாள் நமக்கு அந்த அதிகாரத்தை தரவில்லை. Oh, wait, Pastor, maybe there are some people that have those abilities as believers, but they shouldn't be using their abilities like that. ஆமென். ஒருவேளை சிலர் விசுவாசிகளாய் இருந்தும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை இந்த உலகத்தின் அடிப்படையிலே செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை எச்சரிப்பாய் உங்களுக்கு சொல்லுகிறோம், அப்படி நாம் செய்கிறதற்காய் அழைக்கப்படவில்லை. விசுவாசிகள் அப்படி ஒரு நாளும் செய்யக்கூடாது. The wicked are the cheaters, the wicked are the liars, the wicked are the manipulators. ஆமென். ஏனென்றால் துன்மார்க்கர் தான் அப்படி செய்கிறதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். துன்மார்க்கர் தான் அப்படி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே துன்மார்க்கர் அப்படிப்பட்ட காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து நயவஞ்சகமாய் இருக்கிறார்கள். And the psalmist makes the confession, my feet were slipping down and stumbling when I was looking at the என்ன wicked. எழுதுறார் தெரியுமா சங்கீதக்காரன்? இதெல்லாம் பார்க்கும்போது என் கால்கள் கொஞ்சம் தள்ளாட தொடங்குது. நான் அப்படி வாழ்ந்துடலாமா, நான் அப்படி மாறிட்டா நல்லா இருக்குமா என்று தோன்ற தொடங்குது.
போகிறது. ஆனாலும் கர்த்தாவே நல்லது என் கால்கள் வழுகவில்லை என்றால் நான் உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறேன். In verse 3, he makes his confession of his envy and jealousy to the wicked people. ஆமென். 3ஆம் வசனத்திலே அதை தான் அவர் சொல்றார், அதை அறிக்கையிடுறார். துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரர்கள் அவர் மேல் நான் பொறாமை வருது எனக்கு அப்படின்றார். He was trying to climb up the ladder, and as he was climbing up the ladder, he started looking at the wicked, and his foot was starting to slip. பாருங்க, ஒரு ஏணி படியின் மேலே தன் வாழ்க்கையில ஏறி வருகிற மனுஷனை போல படிப்படியா ஏறி வரும்போது இந்த துன்மார்க்கரை பார்க்கும்போது அவங்க சில காரியங்கள் நல்லா இருக்கும்போது அந்த படியிலிருந்து வழுக்கி கீழே விழுந்துருவோ அப்படி சரிக்கணும்ன்ற போல தோணுது என்று சொல்கிறார். This idea of comparison, you see, the spirit of comparison is wreaking havoc on the heart of compassion. ஆமென். அநேக நேரங்களிலே அந்த மனதுருக்கத்தின் மத்தியிலும் கூட இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது இறுக்கங்கள் சில நேரங்களில் வந்து கொண்டிருக்கிறது. Brothers and sisters, we're being warned by the Holy Spirit this morning. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே பரிசுத்த ஆவியானவரால் சில காரியங்களை எச்சரிப்பாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God has not asked us to compare ourselves with other people. ஆமென். கர்த்தர் ஒரு நாளும் நம்மை உலக மனுஷனோடு கூட துன்மார்க்கனோடு கூட ஒப்பிடுகிறதற்கு கர்த்தர் அனுமதி தரவில்லை. The apostle Paul says in 1 Corinthians that they that compare themselves with themselves are fools. ஆமென். என்றால் அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றார், தன்னை உலக மனுஷனுக்கோ துன்மார்க்கனுக்கோ ஒப்பிடுகிறவன் முட்டாளாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். But this wicked spirit of comparison is getting families to compare against one another. ஆமென். அநேக நேரங்களில் பாருங்க, இந்த தீமையான இந்த ஆவியானது தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சபையில் இருந்தாலும் கூட மற்ற குடும்பங்களோடு கூட மற்ற உலக மனிதர்களோடு கூட நம்மை ஒப்பிட்டு பார்க்கும்படிக்கு அநேக நேரங்களிலே அது ஏவிக்கொண்டே இருக்கிறது. My education versus their education. என்னுடைய படிப்பு அவங்க படிப்பு. My job and salary versus their job and என் வேலை, என் பணம், என் சம்பாத்தியத்துக்கும் அவங்க சம்பாத்தியத்துக்கும். My home and how big is your home? ஆமென். என் வீடு எப்படி இருக்குது பாருங்க, அவங்க வீடு பாருங்க எப்படி இருக்குது. Oh, what kind of car are you driving? நான் என்ன மாதிரி வண்டி ஓட்டுறேன் பாருங்க, ஒண்ணுமே இல்லாத வண்டியை ஓட்டுறேன். Oh, what about the clothes you're wearing? அவன் பாருங்க நல்ல நல்ல உடைகளை உடைத்துக் கொண்டிருக்கிறான். This is wicked. இது தீமை, தப்பு. This is deceptive by the enemy. ஏனென்றால் இது பிசாசினிடத்தில் வருகிற ஒரு வஞ்சகமாய் இருக்கிறது. We have a God who is a father. Hallelujah. ஆமென். நாம ஒரு தேவனை உடையவர்களா இருக்கோம். அந்த தேவன் நல்ல தகப்பனாய் இருக்கிறவராய் He இருக்கிறார். knows how to feed the sparrow. ஆமென். அவருக்கு காகங்களை எப்படி போஷிக்க வேண்டும் என்று நன்கு அறிந்து இருக்கிறார். He can clothe the lilies of the field with splendor. ஆமென். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறது மாத்திரமல்ல, காட்டு புஷ்பங்களை அது எவ்விதமாய் உடுக்க வேண்டும் என்று சொல்லி நன்கு அறிந்திருக்கிறார். But the spirit of comparison comes to the mind of the people and then they are led astray. ஆமென். அநேக நேரங்களில் பாருங்க, இப்படிப்பட்ட ஒப்பீடுகள் இன்றைக்கு விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயங்களில் வரும்பொழுது கர்த்தரை விட்டு விலகி போகிறதற்கு அநேக நேரங்களில் சத்துரு கொண்டு வருகிற ஒரு ஆயுதமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது. Not only family to family but church to church. அநேக நேரங்களில் ஏதோ குடும்பங்களில் இது முடிகிறது இல்லை, சபைக்கும் கூட இந்த ஒப்பீடுகள் அநேக நேரங்களில் நடக்கிறது. Is my church larger or smaller than your church? என் சபை பெருசா உங்க சபை பெருசா? I got a new building, you have an old building. என்கிட்ட புது கட்டடம் இருக்குது, எல்லாம் புதுசாகுது, உங்ககிட்ட பழசு இருக்குது. But what about the people who have no building? ஆனா அதை யோசிக்கும் பொழுது கட்டடமே இல்லாத எத்தனையோ பேர் கர்த்தரை நல்லா ஆராதிக்கிறாங்களா, அவர்கள் என்ன? Are they any less important to God? அவர்கள் ஒருவேளை கர்த்தருக்கு குறைவானவர்களா? We're going hard to Sikkim and all these places where people have no buildings to worship God. ஆமென். இந்த சிக்கிம்ல, இந்த வெஸ்ட் பெங்கால்ல போகிற அநேக இடங்கள்ல எத்தனையோ வருஷங்களாய் மரத்தின் கீழே உட்கார்ந்து ராய்ப்பூர்ல சர்ச் கட்டறமே, ஒத்தலபார்ல சர்ச் கட்டறமே, இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டி எஸ்டேட்ல மரத்துக்கு கீழே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். I can tell you about a church that had no building, but all of a sudden they stood underneath the trees and God gathered a crowd of people were seeing the miracles. ஆமென். எப்படி பாருங்க, உண்மை உள்ள உத்தமுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடிக் கொண்டிருக்கிறவர்கள் நடுவுல கர்த்தர் அசைவாடி அவர்களுக்கு என்னத்தை செய்ய வேண்டுமோ கர்த்தர் அதை அசைவாய் கொண்டு வருகிறதுக்கு ஏதுவாய் இது மாறுகிறது. Don't get too comfortable in your chair today. இன்றைக்கு உங்களுடைய நாற்காலிகளிலே நீங்கள் அப்படியே ஒருவேளை மிகவும் நிதானமாய் அப்படியே நீங்கள் தளர்ந்து விடாதீங்க. Even the book of Revelation tells us that people will say I'm rich and I have clothing, but God says you're naked, blind and poor. ஆமென். அநேக நேரங்களில் பாருங்க, நான் பிக்கப்படுகிறேன், அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நான் கடந்து வருகிறேன் என்று சொல்றோம். ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய வசன விதமாய் சொல்லுகிறது, ஆனால் அப்படிலாம் எல்லா சில விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை உணராது இருக்கிற பட்சத்தில் நாம் நிர்வாணமாய் தான் இருக்கிறோம்.
Brothers and sisters, let us be careful this morning. இந்த காலையில நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். Let's not compare things like that. அப்படி நாம் ஒப்பிட கூடாது என்பதற்காகவே தான் சங்கீதக்காரன் இந்த இடத்திலே இது ஏவப்பட்டு எழுதி இருக்கிறார். Let the Holy Spirit be the one who makes us rich. பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை அவருக்குள்ள பலவானாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். May we be rich in our prayer life. Hallelujah. நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் உண்மையாய் ஆண்டவருக்குள்ளே பெருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். May we be rich in the wisdom from the word of God. தேவனுடைய வசனத்திலிருந்து வருகிற ஞானத்திலே நாம் எப்பொழுதோ அதிலே ஞானத்தோடு கூட பெருகிறவர்களாய் ஐஸ்வரியமுடையவர்களாய் இருக்க வேண்டும். May the people in our life know that the power of the Holy Spirit is with us and they will come and seek us to pray. ஆமென். அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் காணத்தக்கதாய் நாம் வாழும் பொழுது அந்த சாட்சி தான் பெரிதாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. Let it be so, Lord. Hallelujah. Verse 23. இதே எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் இந்த 23ஆம் வசனத்துல தான் சங்கீதக்காரன் தன்னை வெளிப்படுத்தி சொல்றாரு. ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். From this verse onwards, we see that the psalmist is stopping looking at the wicked and he says, no, I don't want to be distracted by all that thought. I'm going to focus on God. என்ன சொல்ல வராரு? அதுவரையில என்னத்தை விளக்குறாருன்னா, உலக மனுஷன் எப்படி இருக்கிறான், அவன் பாருங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் அவனை பார்த்தா கீழே விழுந்துற மாதிரி இருக்குதெல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? உண்மையை பேசுகிறார். ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் என்ன சுத்திலும் பல காரியங்கள் எல்லாருக்கும் நல்லா இருந்தாலும், ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். நான் கர்த்தரோடு கூட இருக்கிறேன். அவருடைய வலது கை என்னை பிடித்திருக்கிறது. யாரெல்லாம் சொல்றீங்களோ நல்ல தைரியமா அறிக்கையிடுங்க. அவருடைய வலது கை என்னை பிடித்திருக்கிறது. அவருடைய வலது கை என்னை பிடித்திருக்கிறது. நான் அவரோடு கூட இருக்கிறேன். உலக மனுஷனுக்கு இல்லாதது கர்த்தர் என்கிட்ட கொடுத்திருக்கிறார். We see the psalmist can adjust his thinking, and that is what God is saying. He is able to control the situations and bless our life. ஆமென். அதனால தான் சங்கீதக்காரன் அந்த பரிமாணத்தில் யோசிச்சிருந்தார். அப்படியே தன் சிந்தனையை வேற இடத்துல மாற்றி சொல்றாரு. அவனுக்கு எல்லாம் இருந்தாலும் கூட என் கூட கர்த்தர் இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றிலும் எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாரு. ஒரு நாள் என்னை விட்டு கொடுக்காதவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். I love that the psalmist comes to himself and he makes this confession. Nevertheless, I am continually with you. Hallelujah. அதான் சொல்றாரு. இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகான ஒரு வார்த்தை ஆனாலும் அப்படின்றாரு. நிறைய நேரத்தில் அந்த வார்த்தையுடைய பதங்கள் நமக்கு தெரியாம இருக்கான, அது ரொம்ப அழகான வார்த்தை. இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது பார்க்கிறதுக்கு, ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இது எல்லாவற்றும் மத்தியில் யார் என் கூட இருக்கிறா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. அவர் வலது கை என்னை பிடித்திருக்கிறது. Despite what I'm seeing, despite what I'm feeling, nevertheless I acknowledge that I want to constantly be with you. ஆமென். பல காரியத்தை பார்க்கிறேன், பல காரியம் எனக்கு விரோதமா இருக்குது, ஆனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறீர். நான் உன் கூட இருக்கிறது தான் நான் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. The God who never leaves you, the God who never forsakes you. Hallelujah. Hallelujah. ஏனென்றால் இந்த தேவன் ஒரு நாள் உன்னை விட்டு விலகிறவர் இல்லை, உன்னை கைவிடுகிறவர் இல்லை. உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். எப்பொழுதும் உன் பட்சத்தில் உனக்கு துணையாய் இருக்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். You are continually with me and you hold my right hand. என்ன சொல்றாரு? நீங்க எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறீங்க. இதெல்லாம் காட்டுல இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்க என் கையை பிடிச்சிட்டே இருக்கிறீங்க. He said that back in the verse 2 and 3. I was slipping down, but you caught hold of my hand. இரண்டாம் வசனம் மூணாம் வசனத்தெல்லாம் சொல்றார். என்ன சொல்ற? ஆண்டவரே என் கால் சரிக்கிடும் போகுதே, ஐயோ இவனை பார்த்து நான் உழுதுறோம் போகுதே, ஐயோ நான் முன்னேற முடியாது போகுதே. ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா கர்த்தர் என்ன விட மாட்டீங்க, நான் கை என்ன பிடிச்சிட்டே இருக்குது. வலது கரம் என்னை பிடித்து கொண்டே இருக்கிறது. You know, I remember my son, my little boy, when he was young, when we would go out of the car, he would finally understand how he could unbuckle himself and jump out of the car. அவருடைய மகனை குறித்து அவர் யோசிப்பாரு. சின்ன பையனா இருக்கும்போது கார்ல உட்கார்ந்த உடனே அவன் அங்க அந்த நாட்டின் பிரகாரமாக கண்டிப்பா அந்த சீட் பெல்ட் எல்லாம் போட்டு ஆகணும். ஆமீன். எல்லாரும் சீட் பெல்ட் போட்டா தான் வண்டி போக முடியும், பெரிய கேஸ் அது. அப்ப அந்த சீட் பெல்ட் அவுத்துட்டு எப்படி குதிக்கணும்ன்றது அவனுக்கு அந்த வண்டியில இருந்து எப்படி இறங்கணும்னு சில நேரத்துல தெரியாது. I had to put a special move, this
it's a child lock. You have to lock the door so they can't pull the door open now. ஆமென். ஏனென்றால் அவங்களை தனியா உட்கார வச்சிருவாங்க. அதனால தான் அந்த வாகனங்கள்ல இந்த சைல்ட் லாக்னு ஒன்னு இருக்குது. ஏன்னா எதனா பண்ணி கூட அவன் திறந்துற கூடாதுன்றதுக்காக அந்த சைல்ட் லாக் போட்டு விட்டுட்டா அவன் திறந்து வெளியில குதிச்சிர முடியாது. And Elijah would jump out of the seat and then he would try to open the door, but the door is not opening. ஆமென். சில நேரங்கள் அந்த பெல்ட்ல இருந்து இறங்கிட்டு அந்த சீட்ல இருந்து இறங்கிட்டு அந்த டோர் ஓபன் பண்ணனும் ட்ரை பண்ணுவான். ஆனா வண்டியை ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா சைல்ட் லாக் போட்டு லாக் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் இங்க முன்னாடி இருக்கும். And I walk around to the side and I come to his door and I open the door and I give him my right hand. ஆமென். எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பெற்றோராய் ஒரு தகப்பனாய் அவன் உள்ளுக்குள்ள வந்து எப்படியாவது குதிக்கணும் வெளியில வந்து ட்ரை பண்றவங்க கிட்ட இவர்தான் இறங்கி இவரு சீட்ல இருந்து வந்து வெளியில இருந்து டோரை ஓபன் பண்ணி கையை பிடிச்சி இறக்கனா தான் அவன் கீழ இறங்க முடியும். Why was that important? Because I wanted him to be safe. He was not intelligent enough or mature enough. ஏன் அதை செய்கிறோம்? ஏன் அதை செய்ய நான் விரும்புகிறேன் என்றால் அவனுக்கு அந்த அளவுக்கு அந்த வயசுல புத்தி இல்ல. எப்ப இறங்கணும், எதுல இருந்து குதிக்கணும், ஓடுற வண்டியில அவன் குஸ்டான என்ன ஆகுன்றதுக்காக இதை செய்கிறது நம்முடைய வழக்கமா இருக்கிறது. I remember another circumstance when something startled him. And the first thing he did was reach up for my hand. ஆமென். ஒன்று எனக்கு நல்ல ஞாபகம் வருது. ஒரு காரியம் அவனுக்கு ஒரு முறை நடக்கும் பொழுது முதல் விஷயம் அவன் செஞ்சது அவனுடைய வலது கையை நீட்டி என்ன பிடிச்சுக்கிட்டதை நான் பார்த்திருக்கிறேன். In the parking lot the rule was you hold my hand so no car can hit you. ஆமென். நடந்து சில நேரங்களில் ரோட்ல கிராஸ் பண்ணும்போதோ இல்ல சில காரியங்கள் சில நெருக்கடி கூட போகும்போது இத தான் சொல்லி கொடுத்துருக்கோம். நீ எப்பவுமே அந்த மாதிரி இறங்கி போகும்போது தனிமையா போக கூடாது. என் கையை பிடிச்சுக்கிட்டு நீ வா, அப்ப நீ பத்திரமா வந்துருவேன்ட்டு. I can see his little eyes looking up to me smiling saying my dad knows how to get me safely to the place. அதோட முழு ஆதாரம் என்னவென்றால் அவன் எப்பவுமே நல்லா தெரியும் என் தகப்பன் என் கையை பிடிச்சு என்ன பத்திரமா கூட்டிட்டு போயிடுவாரு. நான் எதை பத்தியும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தகப்பன் கை என்னை பிடித்து இருக்கிறது என்கின்ற ஒரு மேலான ஆதாரம் அதனுடைய அடங்கி இருக்கிறது. Our Father is reaching down his hand and secure the safety of his children. ஆமென். அப்படிதான் நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய ஆண்டவர் அவர் அப்படிதான் தன்னுடைய கையை நீட்டி எல்லா சூழலுடைய கரங்களை பிடிச்சு கொண்டே இருக்கிறார். You hold my right hand. நீர் என்னுடைய வலது கையை பிடித்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த ஒரு மாதிரி மன உளைச்சல்லையோ எதை சொல்றார் உண்மைனா இவனெல்லாம் பிடிச்சிடலாண்டவர் என் கையை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. When we look into the Bible, we see that the right hand signifies some things. ஆமென். இந்த வலது கையினுடைய ஆதாரங்களை குறித்து நாம் வேதாகமத்தில் பார்த்தால் பல வசனங்கள் அதோடாய் சொல்லப்பட்டிருக்கிறது. The power and authority is in the right hand. ஆமென். என்றால் வல்லமையும் மகத்துவமும் கர்த்தருடைய வலது கரத்திலிருந்து புறப்படுகிறது. Jesus is sit at the right hand of the Father. ஏனென்றால் அப்படிதான் சொல்றது. இயேசு பிதாவுடைய வலது பாரசத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிறார். The right hand is the place where the king would make the decision. ஆமென். ரைட் சைடுல தான் வலது கரத்துல தான் வலது திசையில தான் ராஜா தீர்மானங்களை பண்ணுவார் என்று வேதாகம் சொல்லுகிறது. When a person was questioned to tell the truth, they would raise the right hand and say, I pledge I am telling the truth. ஆமென். ஒரு உண்மையை பேச வேண்டும், ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு வழக்கத்தின்படி தன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி தான் அந்த காரியத்தை சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறது. When the father was to bless the next generation, he was to take the right hand and lay it upon the next one. இதைதான் நாம் வேதாகமத்தில் இருக்கிற பிதாக்களை பார்க்கிறோம். ஆபிரகாம் தன் வலது கையை வைத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தன் வலது கையை வைத்து, யாக்கோபு தன் வலது கையை வைத்து தான் என்ன பண்றாருங்க அந்த பிள்ளைகள் மேல ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிறார். So there is significance in the right hand. அதனால தான் இந்த வலது கரத்திலே ஒரு உண்மை ஒரு ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. Isaiah 41 verse 13 reads this. ஏசியா 41ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனங்களை விதமாய் வாசிக்கிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 41வது அதிகாரத்திலே 13ஆம் வசனங்களிலே விதமாய் வாசிக்கிறது. வசனம் விதமாய் சொல்கிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்றார். These words are prophetic to you this morning. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் கர்த்தர் ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்றார். I am the Lord your God holding on to the right hand. Hallelujah. ஆமென். எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய ஆண்டவர் தம்முடைய வலது கையை வைத்து என்னை பிடித்து கொண்டிருக்கிறார். As I'm holding that right hand, I say, fear not, for I am with you. ஆமென். அதை ஆண்டவர் செய்யும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்கின்ற அர்த்தமாய் இருக்கிறது.
Some of you need to put that hand to the high heaven and say, God, I want to hold on to your right hand. ஆண்டவரே, அநேகர் இப்படிதான் செய்யணும். நீங்க உங்களுடைய சூழ்நிலையின் மத்தியில, இன்றைக்கு இருக்கிற நிர்பந்தத்தின் மத்தியில ஒன்றை நீங்க செய்யுங்க. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, என் கையை நீர் பிடித்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என்னை விட்டு கர்த்தர் ஒரு நாள் விலக மாட்டீர், என்னை விட்டு கைவிடவே மாட்டீங்க. என் கையை கர்த்தர் பிடித்திருக்கிறீங்க ஆண்டவரே. Hallelujah. It is God. He's asking you today to stretch your hand. அதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, சூழ்நிலை இருந்து இங்க அங்க பறக்க எதையும் பார்த்து திசை திரும்பிடாதீங்க. உங்க கையை மாத்திரம் அவருக்கு நேரா நீட்டி கொடுங்க. அவருடைய கரத்தை பிடிச்சு உங்களை தூக்கி எல்லாவற்றிலும் நிறுத்தி விடுவார். If there's something that's holding your power, if there's something that's holding your authority, if there's something that is taking your truth, it's time to deposit that behind you and say, I want the right hand of God. உங்களுடைய சூழ்நிலையில் ஏதோ ஒன்று உங்களை பாதித்துக் கொண்டு உங்களை ஒருவேளை பின்னுக்கு தள்ளி கொண்டிருக்கும் என்றால் அதை புறம்பே தள்ளிவிட்டு ஒன்றை மாத்திரம் செய்யுங்க. உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரின் கையை பிடித்திருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவே மாட்டார், என்னை விட மாட்டார் என்று சொல்லி மாத்திரம் நீங்க நம்பி உங்களுடைய கரத்தை அவரிடத்தில் கொடுத்துருங்க. Hallelujah. Psalm 16 verses 8 to 11. ஆமென். சங்கீத புத்தகத்தினுடைய Psalm 16 ஆமென். சங்கீத புத்தகத்தினுடைய 16ஆம் சங்கீதத்திலே யுதமாய் சங்கீதக்காரன் எழுதுகிறதை பார்க்கிறோம். 16ஆம் சங்கீதத்திலே 8ல இருந்து 11ஆம் வசனங்கள் விதமாய் வாசிக்கிறோம். சொல்றார், என்ன சொல்றாருன்னா, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், Hallelujah. அவர் என் வலது புருஷத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்திலே கர்த்தர் ஒரு நாள் விடார். உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சல் நித்திய பேரின்பமும் உண்டு. Hallelujah. Just like the Father taking the Son by the hand and the right hand is taking him, he said, I set the Lord before me, so he will not allow my right hand to be moved. ஆமென். ஆண்டவர் எப்படி தெரியுமா, ஒரு புள்ள அப்படியே அந்த தகப்பனை சார்ந்து இருக்கணும், அந்த மாதிரி தான் கர்த்தர் ஒரு நாள் அந்த வலது கையே உன்னிலிருந்து எடுத்துட மாட்டாரு. அந்த வலது கை எப்பொழுதும் உனக்கு தடுப்பு செவரா இருந்துட்டே தான் இருக்கும், எல்லா விதங்களும் பாதுகாத்து இருக்கும். ஏன்னா அதை தாண்டி ஒருத்தன் வந்து உன்னை தொடணும்னா அவனுக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருந்தே எல்லாம் செய்ய முடியுமே தவிர வேற யாரும் அதை தாண்டி செய்யவே முடியாது. எந்த சத்ருவும் கூட செய்ய முடியாது. God only has to point a right finger from the right hand and say this favor on his life. ஆமென். அந்த ஆண்டு செய்யறது ரொம்ப சுலபமானது தான். அப்படியே கையில் ஒரு சும்மா அது ஒரு காலத்தை உனக்கு நேரம் நீட்டி, இந்த காரியம் அவனுக்கு தயவாய் மாறட்டும்னு கர்த்தர் அப்படி நீட்டினார்னு போதும், காரியம் மாறிடும். God said to the angel with a one finger on the right hand, said, go now and go and bless that person. ஆமென். ஆண்டவர் அப்படி தான் செய்தாரு. ஒரு கையினுடைய ஒரு விரல அசைச்சு தூதர்கிட்ட சொல்றாரு, போய் அவனை பார்த்துக்கோ, அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்கின்றார். கர்த்தர் போய் செய்ய சொன்னதை அவன் செய்துதான் ஆக வேண்டும். With one wave of God's right hand, he will shoo the devil back behind you. ஆமென். உனக்கு முன்பாக நிற்கிற சத்ருவை கர்த்தர் அப்படி போ அப்படின்னு வலது கையை வச்சு தள்ளினார்னா அவன் போய் தான் ஆக வேண்டும். Then he'll say, wait, you stop, devil, drop all the things you have stolen from that one, and now go and let them recover. Hallelujah. பிசாசு எதெல்லாம் கொள்ளடிச்சிருந்தாலும் சரி, எதெல்லாம் நயவஞ்சகமா எடுத்ததாலும் சரி, ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை கையை நீட்டி சொல்லி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடு என்றால் அது உன் பட்சத்தில் வந்து சேர்ந்துதான் ஆக வேண்டும். With one finger, God's right hand will point out a tumor in the body or a trouble in the mind and say, be gone today. எவ்வளவு பெரிய கட்டியா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய வியாதியாவுடைய சரித்திரம் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வலது கையை அவருடைய ஒரே ஒரு வேலையை உனக்கு ஒரு விரல உனக்கு நேராய் நீட்டி அதிலே சுகம் உண்டாவதாக என்று சொல்லுகிற பட்சத்தில் அது சுகம் அளிக்கத்தான் ஆக வேண்டும். At your right hand there are pleasures forevermore. Hallelujah. அவருடைய வலது கரத்திலே மகிமை உண்டு, மேன்மை உண்டு, எல்லா ஆசீர்வாதமும் அந்த வலது கரத்தில் அடங்கி இருக்கிறது. Who wouldn't want to be at God's right hand? Who wouldn't want to hold on to that hand? அவன் யாருக்கு அந்த வலது கரத்திலே அடங்கி இருக்க விருப்பமோ, யார் அந்த வலது கரத்துக்குள்ளே செயல்படும்படிக்கு விட்டு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறோமோ அவர்கள் வலது கரத்தில் அந்த நன்மையை பார்த்து கொண்டே தான் இருக்க முடியும். Psalm 73. Let's read the last 25 and 26. ஆமென். இந்த அதே சங்கீத புத்தகத்துடைய 73ஆம் சங்கீதத்தில் திரும்ப வாமோ, அந்த சங்கீதத்தில் இருக்கிற மீதி இருக்கிற வசனங்களை உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறோம். 22 23ல இந்த சங்கீதக்காரர் விதமாய் சொல்லிட்டு சொல்றாரு, 24ஆம் வசனத்தில் விதமாய் சொல்றாரு, உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர்,
பரலோகத்துல உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்துல உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் இல்லை. Hallelujah. See, God desires to bring us to a place where we acknowledge that all we have in heaven is Him, and that nothing on the earth will satisfy us like He can. ஆமென். ஒரு கட்டத்துக்கு தான் கர்த்தர் அநேக நேரங்களில் நம்மை நகர்த்த விரும்புகிறார். எது தெரியுமா? இந்த உலகத்துல அவரை இல்லாமல் நமக்கு வேற எதுவுமே இல்லை என்ற ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு வரதுக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் நம்மை சில நேரங்களில் சில காரியங்களை கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். Can you make that honest confession this morning? That all I have in heaven is you. அன்று ஒரு அறிக்கை இன்றைக்கு மனதார செய்ய முடியுமா? அன்று பரலோகத்திலையும் உம்மை விட்டா யாரும் கிடையாது, இந்த உலகத்திலையும் உம்மை விட்டா எனக்கு யாரும் கிடையாது, நீங்க ஒருத்தர் தான் என் கூட இருக்கிறீங்க. Can you make that confession this அதை morning? உங்களால் அறிக்கையிட முடியுமா? எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? இல்லைனா நாம் அதையே தான் எதை யோசிக்கணுமா தெரியுமா? இது கிடைக்கல, இது ஏன் கூட இல்லை, அது இல்லை, அவர் இல்லை, இது இல்லை, இது நடக்க ஒன்று நல்ல தீர்மானமாக சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யாருமே இல்லை, உம்மை தவிர நன்மை செய்ய. பக்கத்தில் உங்கள் மனைவியாக இருந்தாலும் கோச்சிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. பக்கத்தில் யாருன்னா இருந்தால் கூட ஐயோ நம்ம சத்தமாக பேசுறதுனால இவங்க என்னடா மனசு, ஏன்னா இதுதான் உண்மை. கூட இருக்கிற எல்லாமே போயிடும். எது போக போகிறதில்ல தெரியுமா? ஆண்டவரும் ஆண்டவருடைய கரமும் மேலே இருக்கிறத யாரும் எடுக்கவே முடியாது. அதுதான் வாழ்க்கையில் உண்மை. நித்தியத்துக்கு உன் கூட இருக்க போற ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? கர்த்தர் ஒருத்தர் தான் உன் கூட இருக்க போறார். Hallelujah. We make that confession this morning. There's nothing, no riches of this world. There's nothing, no amount of people and fame. There is nothing on earth I desire except what God has portioned for me. ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே, பெரிய பதவியாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஸ்தானங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் என்னுடைய பங்கு கிடையாது. கர்த்தர் ஒருவர் என்னுடைய பங்காக இருக்கிறார். சில நேரத்தில் அதுதான் என் பங்கு. இந்த பங்கு கிடைக்கல, எந்த பங்கு கிடைக்கல, இந்த வர வேண்டியது வரலையே, அந்த ஆசீர்வாதம் வரலையே, இந்த படிப்பு இதனால் நான் படிச்சிருக்கிறதுக்கு ஏற்ற ஒரு பலன் வரலையே. இப்படி தான் நமக்கு நிறைய நேரத்தில் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றை பிடிச்சி இந்த வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லும்போது கர்த்தர் என்னுடைய பங்காக இருக்கிறார். யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்பி சொல்வீங்க? கர்த்தர் என்னுடைய பங்காக இருக்கிறார். இந்த பூலோகத்தில், இந்த உலகத்தில் கர்த்தரை இல்லாமல் வேறு எனக்கு எதுவுமே கிடையாது. கர்த்தர் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறார். How can the psalmist make such a confession? எப்படி இந்த சங்கீதக்காரன் இப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு அறிக்கையிட முடியும்? I want nothing on this earth. I don't want anything. The only thing I have is heaven. இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாமே எனக்கு பரலோகத்தில் ஆண்டவர் ஒருத்தர் தான், இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே வேணாம். எப்படி தைரியமா சொல்றாரு? How can he make such a confession like that? எப்படி அப்படி ஒரு தைரியமான அறிக்கையிட முடியும்? Verse 26 says that the Lord is a strength of my heart and my portion forever. ஆமென். 26ஆம் வசனத்தில் அதனால தான் பார்க்கிறோம், என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கு என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அல்லேலூயா. He is the strength of my life and my portion forever. என் இருதயத்தினுடைய பங்கு அவராய் இருக்கிறார். You know what a portion is? It's a share of something. அது போர்ஷன் தான். அந்த பங்கு என்னன்னு தெரியல. எல்லாருக்கும் எல்லாத்துலயும் ஒரு பங்கு வரணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். If someone is making a nice biryani, they give you a portion of the biryani. நல்ல ஒரு பிரியாணி பண்ணாங்கன்னா அதுல ஒரு போர்ஷன் நமக்கு தருவாங்க. கரெக்ட்டா ஒரு போர்ஷன் நம்ம சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒன்னு அந்த கல்யாணத்துல இருந்தாலும் ஒரு பிளேட்ல போடுவாங்க, இல்லனா ஏதோ அந்த ஒரு போர்ஷன் நமக்கு, அந்த ஒரு பங்கு நமக்கு தர்றாங்க. In the afternoon today, someone will be making a portion of the tea. இன்னைக்கு மதியானத்துல கூட பாத்தீங்கன்னா நம்ம போற அந்த ஊழியத்துல கூட அது நமக்குன்னு ஒரு போர்ஷன் டீ கொடுப்பாங்க. பாத்தீங்களா? ஒரு சின்ன கப்லயோ இல்ல இன்னும் கொஞ்சம் பெரிய கப்லயோ அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு போர்ஷன், பங்கு. They go and they count and see how many are there, then they say okay, we can make this many cups now. ஆமா, என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய கணக்கு என்னன்னா, சரி ஒரு 50 பேர் வர்றாங்க, அந்த 50 பேருக்கு ஏற்ற விதத்துல 50 கப்ல நம்ம டீ பண்ணா எல்லாருக்கும் ஒரு போர்ஷன் கொடுக்கலாம் அப்படினு. You have people who get in the line, they take the first cup, they drink it, then they take off their jacket, come back in the line and get the second cup. அன்னை நேரத்துல நீ பாத்துறீங்க இல்லையா? முதல்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க? ஒரு பங்க வாங்கி குடிச்சிட்டு திருப்பி என்ன பண்ணுவாங்க? துணியை கூட மாத்திக்கிட்டு இல்ல சட்டை கிட்ட கோட்டை கிட்ட மாத்திக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அடுத்த ஒரு பங்கையை வாங்கி குடிக்கிறத நம்ம பாத்துருக்கோம் இந்த உலகத்துல. But that's not our God. ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்டவர் அல்ல. He is not some conjuice fellow. எத்தனை பேருக்கு புரிஞ்ச அந்த வார்த்தை? நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு கஞ்சத்தனம் உடைய ஆண்டவர் கிடையாது. Your God's a conjuicy guy? No, he's not. நம்ம ஆண்டவர் அவ்வளவு கஞ்ச தேவன் கிடையாது. கஞ்சமா செய்யறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? My God is பெரிய. He's big. Hallelujah. என்னுடைய ஆண்டவர் பெரிய தேவன், ஐஸ்வரியத்திலே மகத்துவம் உடையவர். He owns the cattle on 1,000 hills. ஆமென். தேவன்
எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் இருக்கிறார். That's my portion. Hallelujah. அதெல்லாம் தான் என்னுடைய பங்காய் இருக்கிறது. My Father has all the gold, the silver I need. என்னுடைய தேவனுக்கு எல்லா பொன்னும் வெள்ளியும் அவருடையதா இருக்கிறது. அவருடையது எதோ அதெல்லாம் என்னுடைய பங்காய் இருக்கிறது என்று எத்தனை பேர் நம்புறீங்களோ அவங்க சொல்லுங்க. இந்த உலகத்துல வருகிற பங்கல்ல என் தேவன் எனக்கு தருகிறது தான் பெரிய பங்காய் இருக்கிறது. Let the world go run and chase the tail and try to make something happen. I want to go and chase my God forever. Hallelujah. அநேக உலகம் பல காரியங்களுக்கு பின்னால ஓடி அதை தான் துரத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு அது அவசியம் இல்ல. கர்த்தருக்கு பின்னால போய் கர்த்தருடைய பங்காய் வைத்திருக்கிறதை பற்றிக் கொள்ளுகிறதால் என்னுடைய ஆசீர்வாதமாய் இருக்கிறது. We know that the Lord said that the Levites portion or the priest portion was from him. Hallelujah. இதுதான் அன்றைக்கு யாக்கோபுடைய பிள்ளைகளாகிய சந்ததியார் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் லேவியருக்கு மாத்திரம் ஒரே ஒரு சந்ததி ஒரு கோத்திரத்துக்கு மாத்திரம் என்ன பங்குன்னு சொல்லிட்டா தெரியுமா ஆண்டவரே, நான் தான் உன் பங்கா இருப்பேன்னு சொல்லிட்டாரு கர்த்தர். Every other tribe they had an allotment or a portion of land. அவங்க எல்லாரும் இந்த வாக்குத்தத்த தேசத்துக்குள்ள போகும்போது அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அலாட்மெண்ட் கொடுத்தாங்க. நீ இதை எடுத்துக்கோ, உன் ஆளுங்கெல்லாம் இதை எடுத்துங்க, எப்ராயிம் கோத்திரம் இதை எடுத்துக்கோ, மனாசே இதை எடுத்து. ஆனா லேவியருக்கு மாத்திரம் சொன்னார் ஆண்டவர், எப்பா உங்களுக்கு எல்லாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு நான் தான்ப்பா பங்கா இருப்பேன். Yes, he tells the tribe in Numbers 18, he says this, they have theirs but I am your portion. அதுதான் என்னாம புஸ்தகத்துடைய 18ஆம் அதிகாரங்களை நீங்க பாக்குறீங்க. அவங்க சொல்றாங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன், 11 கோத்திரங்களுக்கு கொடுத்துட்டேன், இந்த உனக்கு தான் நான் பங்கா இருப்பேன். God is your portion. He is your inheritance. Hallelujah. ஆமென். ஆண்டவர் தான் என்னுடைய பங்கா இருக்கிறார். நானுடைய சுதந்திரவாளியா இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? கர்த்தருடைய சுதந்திரவாளி நான். And when I think about it that way, I understand that God is able to see my needs. Hallelujah. And he's able to meet those needs. ஆமென். அநேக நேரங்களில் கர்த்தர் அதை சொல்லும்போது எனக்கு புரியுது என்ன தெரியுமா, கர்த்தர் அப்படி சிந்தனையில் இருந்திருக்கிறார். அதில் என்னென்ன அவசியமோ அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஏதுவாயும் கர்த்தர் செயல்பட வல்லவராயிருக்கிறார். Is God evil? Will he make his children starve? Will he cast them away forever? கர்த்தர் அவ்வளோ கெட்டவரா, கொடூரமானவரா? அவருடைய பிள்ளைகள் வருத்தத்தோடு கூட பசியோடு கூட வாடுகிறதற்கு கர்த்தர் விடுவாரா? The Bible says in Luke chapter 10, he says, if you being evil can give good gifts to your children, how much more will God the Father give the Holy Spirit to those who ask him? இயேசுசாமி எழுந்து பேசும்போது லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு அது விஷயம்? உலக மனுஷன் நீயே கெட்டவன் நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான், இந்த உலகத்தில் வந்திருக்கிற நான், என்னுடைய தகப்பனார் உங்களுக்கு என் பிதாவானவர் நன்மையானதை உனக்கு தராமல் இருப்பாரா? நன்மை தருவார். God is here this morning. He's speaking to you. His heart is for you today. He's saying stop comparing yourself and stop looking to the left and to the right. Only take what belongs to you, and that can only come from God. ஆமென். ஒன்றதான் அந்த கால்ல கத்த திரும்ப சொல்றாரு, சுற்றிலும் பார்த்து அதோடு கூட இதோடு கூட மற்றவர்களோடு கூட உங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்காதீங்க. நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருங்கள். கர்த்தரிடத்தில் எது உனக்கு வர வேண்டுமோ அந்த பங்கை கர்த்தர் உனக்கு தருவார். அந்த பங்கு கர்த்தரிடத்தில் உனக்கு வரும். உன் வாழ்க்கை திருப்தியாய் மாறும். As I'm closing this morning, I'm just reminded of when the first people went inside, the spies went into the Canaan land. They said, oh, this is such a powerful, beautiful place. They have so much blessing. But then they saw the giants and they said, oh my goodness, we can't have that. That's not ours. But God said, who told you that the giants were bigger than me? And that's why those people didn't inherit and get the portion, but the people who believed God, they stayed faithful and they got what belonged to them. Hallelujah. Amen. ஒன்றுதான் கர்த்தர் திருவுதலும் ஞாபகப்படுத்துறது. அன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே கானானுக்குள்ள கொண்டு வருவதற்கு அவளை அழைத்து கொண்டு வரும் பொழுது ஆண்டு சொல்றாரு, ஒரு 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்து தேர்ந்தெடுத்து நீங்க அனுப்புங்க, போய் பார்த்துட்டு வரட்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரிந்திருக்கும் இல்லையா? அவங்க போய் பார்த்துட்டு வந்து அவங்க சொல்றாங்க, அதுல எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கிறாங்க. இவ்வளோ நாள் நம்ம நம்பி வந்த நம்முடைய பங்கு நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேச துவங்கினாங்க. ஆனால் 2 பேர் எழுப்பி பேசுறாங்க. யோசுவாவும் காலேப் என்ன தெரியுமா சொல்றாங்க? இல்ல கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறாரு. நமக்கு என்ன வர வேண்டுமோ அதை கர்த்தர் நமக்காக பெற்றுக் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது, நம்முடைய பங்கு ஆண்டவராய் இருக்கும்போது, இந்த பங்கை கூட யாருமே நம்ம கிட்ட இருந்து பறிக்கவே முடியாது. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காலையில் என்னோடு கூட கர்த்தருடைய நாமத்தை சொல்லுவீங்க? ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார்.
இந்த காலில் சத்தர் பேசின வார்த்தை எத்தனை பேருக்கு புரிய தொடங்குச்சு. இந்த சங்கீதக்காரன் எழுதும்போது ஒரு விதமான சிந்தனையோடு கூட வர்றாரு. என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நானும் இனி நிறைய பேருக்கு அது ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த 5வது மாதம் துவக்கத்தில் கூட என்னடா அது, நான் பிரயாசப்பட்டு வேலைக்கு போகிறேன், கரெக்டாக இருக்கணும்னு பார்க்குறேன், நான் ஜோபம் பண்ணுறேன், எல்லாத்தையும் விட்டு விடுறேன், காணிக்க போடுறேன், தசம்பாகத்தை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் துன்மார்க்கன் சொல்ல மாட்டோம், பக்கத்து வீட்டுக்காரனோ இல்லைன்னா நம்ம கூட கம்பேர் பண்ணி முன்சாமி பேரை சொல்லி இல்லை அவன் பேரை சொல்லி நானும் அவன் நல்லா தான் இருக்கிறான், நான் என்னத்துக்கு இவ்வளோ பிரயாசப்படுறேன், அவன் நல்லா இருக்கிறத பார்த்துட்டு, அவன் இந்த மாதிரி இருந்து நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நம்மளும் அப்படி மாறிடலாமா அப்படின்னு நிறைய நேரத்தில் என்ன பண்ணுது. அதான் சொல்கிறார், அதை பார்த்துட்ட உடனே படியில் இருந்துக்கிற என் கால் கொஞ்சம் வழிக்கிடுது. இல்லை, சம்டைம்ஸ் வி திங்க் why do we have to go to church? ஏன் சபைக்கெல்லாம் போனோம், என்னத்துக்கு பெரிய இவ்வளோ வைராக்கியம், இதில் வேறு சும்மா ஜபம் கிப்போம் என்னென்னமோ பண்ணி இருக்கிறோம், உபவாசம் அதை பண்ண இதை பண்ண, இதெல்லாம் தேவையா? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அந்த சிந்தனை வரும் சுற்றி இருக்கிற அநேக காரியங்களை பார்க்கும்போது. ஆனால் இந்த சங்கீதங்களை சொல்கிறாரு, ஆனாலும் என்ன சொல்கிறாருங்க? ஆனாலும் 23ஆம் வசனத்தில் வாசி என்ன சொல்கிறாருங்க? ஆனாலும் நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறேன். அவன் கூட இருக்கிறது அந்த காசு, அவன் கூட இருக்கிறது அந்த பதவி, அவன் கூட இருக்கிறது வேணா ஒரு 10 எக்ஸ்ட்ரா பேர் இருக்கலாம். அவங்க வீட்டில் எப்போ தான் சத்தம் போட்டுக்கணும், ஒரு 10 பேர் கூட்டம் கும்மாலமாக இருந்துன்னே இருப்பாங்க. நம்ம கூட யாரும் இல்லாமல் இருக்கும், ஆனால் நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு விசுவாசிக்கிறீங்க? அதனால் இந்த காலில் கர்த்தர் சொல்கிறாரு, சுற்றி இருக்கிறத பார்த்து நீ ஒரு ஏமாலியாக நினைக்காத, நீ ஏமாந்து போன மாதிரி பார்த்துக்காத, உன்னோடு நான் இருக்கிறேன். இவ்வளோ பெரிய வெளிப்பாடு இந்த மனுஷனுக்கு. என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பார்த்துட்டு சோர்ந்து போயிட்டு, ஆனால் இப்போ சொல்கிறார், ஆனாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் அவரோடு கூட இருக்கிறேன், அவருடைய வலது கரம் என் மேலே இருக்கிறது. எத்தனை பேர் அதை சொல்ல போகிறீங்க? கர்த்தருடைய வலது கரம் என் மேலே இருக்குது. கொஞ்சம் சொல்லுங்க, கர்த்தருடைய வலது கரம் என் மேலே இருக்குது, கர்த்தருடைய வலது கரம் என் மேலே இருக்குது. ஒரு ஜெபம் பண்ணுங்க, அதுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் தனியாக இல்லை ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் என் மேலே இருக்குது ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் என் மேலே இருக்கிறது, அது என்னை தாங்குகிறது. சொல்லுங்க, அது என்னை தாங்குது. அவன் நினைச்சுக்கிறான் அந்த பணம் அவனை தாங்குது, அவன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் அவனை தாங்குது, அவனுடைய காரியங்கள் எல்லாம் அது அவனுடைய சிந்தனை. அதை இன்னும் எப்படி ஏமாத்தி பெருகி கொள்ளலாம் என்று சொல்லி நினைச்சு ராவும் பகலுமாய் அவன் உழைத்து பல காரியங்களை செய்து அதனரா ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தர் என்னுடைய பங்காய் இருக்கிறார். கடந்த நாட்களில் கர்த்தர் நம்மை நடத்தினார், இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார். வருங்காலங்களில் என் சிந்தனை தெரியுமா? கர்த்தர் என் பங்கா இருக்கிறார். உங்களை வர வேண்டிய பங்கே உங்களுக்கு வராமல் இருந்தாலும், ஏமாத்திலே இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து தைரியம் கொண்டு சொல்லுகிறேன், உலக மனுஷன் உன்னை வஞ்சிக்கலாம், கர்த்தர் உன்னை ஏமாற்ற மாட்டார். ஒரு சில இடத்துல ஜெபிக்கிறதுக்கு வந்து சொல்லும்போது நான் அதான் சொல்கிறது, சில லேண்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி அந்த இஷ்யூ, இது ஏமாற்றிட்டாங்க பாஸ்டர், எனக்கு வந்து சேர வேண்டியது வரல. நான் ஒன்றை தைரியமாக சொல்லுவேன், உன்னெல்லாம் உலக மனுஷன் ஏமாற்றவே முடியாது. அவ்வளோ பெரிய அதிகாரத்தை கர்த்தர் விட தரல. அதுதான் நல்ல உதாரணங்கள்லாம் சொன்னார். கர்த்தர் அப்படி தடுப்பு சவர் மாதிரி வலது கரத்தை நீட்டி வச்சிருக்கும் போது அதை மீறி உன்னை வந்து ஒருத்தன் தொட்டி எதையாவது செய்ய முடியும்னா உனக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லை. நீ நம்புகிறதை ஒருவேளை நீ பெற்றுக்கொள்ளாமல் இந்த காலில் சொல்கிற இயேசுவின் நாமத்தில் உன்னை தொடணும்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடணும்னா என் கண்ணை தொடணுன்றார். இங்கே வந்து நில்லுங்களேன் சவாலுக்கு, உங்கள் கண்ணை தொட முடியுமா? நல்லா தொட முடியாது. அன்லஸ் நான் டாக்டர் மாதிரி இருந்து அதுக்கு 2 கிடுக்கு பிடியை போட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணுறது அவ்வளோ பெரிய வேலை இருக்குதுல்ல, 2 இதை போட்டு பிடிச்சி நிறுத்தி வச்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், கற்பனை இல்லை, இது நல்ல விசுவாசின்னா தெரியுமா? உன்னை தொடுவோர், உன்னை தொடணும்னா கர்த்தருடைய கண்ணை போய் தொடணும். நீ ஏன் உன் கண்ணை யாரையும் தொட விட மாட்டேன்? குழந்தைய வந்து அப்படி வந்துச்சுன்னா தள்ளி விடுவேன். பார்த்துக்கிறீங்களா? என் புள்ள தானே குத்திரியேன் அப்படின்னுவீங்களா? எத்தனை அப்பா அம்மா இருக்கிறீங்க, அம்மா இருக்கிறீங்க, நல்லவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல அப்பா அம்மா கூட விட மாட்டோம். என்ன தெரியுமா சொல்லுவோம்? டேய் கண்ணுக்கிட்ட வராதுடா, என் கண்ணில் தொட ட்ரை பண்ணாதடா, ஏன்னா அது விட மாட்டோம். ஆண்டவர் சொல்கிறாருப்பா, உன்னை தொடணும்னா என்ன தொடணும்ப்பா. எத்தனை பேருக்கு புரியுது சார்? உன்னை தொடணும்னா கர்த்தரை தொட்டால் தான் என்னையே தொட முடியும். அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ளே பெருகிடுச்சுன்னா அந்த வலது கரை உங்கள் மேலே தடுப்பு செவரான்னு இருந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம நம்ப வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பங்காய் இருக்கிறார். கர்த்தருடைய அவர் தான் என்னுடைய பங்கு. எனக்கு கிடைக்க வேண்டிய போர்ஷன் எனக்கு கிடைக்கும்.
இங்கே நல்லா எவ்வளோ தான் ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் போர்ஷனை ஏமாற்றி வாங்க முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஐயோ அவங்க நிறைய என்ன ஏன்பா, உனக்கு கிடைக்க வேண்டிய போர்ஷனை கர்த்தர் உனக்கு தருவார். நீ என்னைக்கு அதை நம்பி, என் போர்ஷன் கர்த்தர் தான், என்னுடைய பங்கு கர்த்தர் தான், அந்த பங்கை கர்த்தர் எனக்கு தர்றது எனக்கு தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதை தான் அந்த காலில் கர்த்தர் நம்ம இடத்துல ஆண்டவர் பேசும்பொழுது அது நிச்சயமாய் தெளிவாய் கர்த்தர் சொல்லி கொண்டே இருக்கிறார். ஆமேன். வருங்காலங்களை குறித்து நிறைய பேருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஐயோ என்னடா இது, அக்டோபர் மாதம் வந்துச்சு, இந்த வருஷமே செய்ய முடியாது போகுதே, 10ஆம் தேதி இந்த 10வது மாதத்தில் அவ்வளோதான், அதுவும் இது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். கண்ணை மூடி கண்ணை தரதுக்குள்ளே கிறிஸ்மஸ் வந்த மாதிரி இருக்கும். ஐயோ இதெல்லாம் முடியாமல் போயிடுமோ, நிறைய பயங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வருங்காலத்தில் எதை செய்ய வேண்டுமோ கர்த்தர் அது உனக்கு நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். எதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை நம்புங்க. சங்கீதக்காரன் சொல்கிறாரு, இப்போ முதல்ல சொன்ன மாதிரி இந்த சங்கீதமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப வர்ணனையாக எழுதப்படுது. பலமுறை வாசித்தாலும் இன்னைக்கு காலையில் நான் அதை மொழிபெயர்த்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் கொடுக்குற வெளிப்பாடு அதுதான். சில நேரத்தில் ஊழியத்தில் எரிச்சல் வருது, பல காரியங்களை சுற்றி வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாருப்பா, உனக்குரியதை நான் செய்வேன், எனக்கு செய்கிறது நீ செஞ்சிடாரு. என் கை எப்படி உன்னை பிடிச்சிருக்குதோ அது மாதிரி உன் கை என்னை பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம இணைந்து இருக்கிறது எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டே இருக்கோம். நிறைய நேரத்தில் ஆண்டுடைய கரம் தான் நம்மளை பிடிச்சுன்னு விரும்புகிறோம், நாம் அவர் கையை பிடிக்கிறது இல்லை. கரெக்டா? ஆண்டு என்னை பிடிச்சிங்க ஆண்டவரே, என்னை பிடிச்சிங்க. ஆனால் நாம் என்ன பண்ணோம்? பிடிச்சாதான் ரெண்டும் இணைஞ்சி கிரிப்பாக மாறும். எத்தனை பேருக்கு புரிய தொடங்குது? எத்தனை பேர் சொல்லுவீங்க? அதுக்கு தான் இந்த காலில் கர்த்தர் ஒரு வாய்ப்பை இந்த ஆராதனையாய் மாற்றி கொண்டிருக்கிறார். என் கரமும் அவரை பிடித்திருக்கிறது. என்னுடைய கரம் ஆண்டரை பிடிச்சிருக்குது. ஆண்டரை நான் பிடிச்சிக்கினேன். கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரே சொல்கிறார், சங்கீதக்காரர் சொல்கிறார், எழும்பி பேசுகிறார் 9ஆம் சங்கீதங்கள்லாம் சொல்கிறார், ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது ஆண்டவரே, நானும் உம்மை நம்பி இருக்கிறேன். 37ஆம் சங்கீதத்தில் அதான் இந்த வசனத்தை தான் திரும்ப கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார். கர்த்தாவே நானும் உம்மை அநேகர் சொல்கிறத கேட்டுட்டேன். அங்கே அந்த சங்கீதக்காரன் எழுதுகிறாரு, இங்கே ஆசாப் எழுதுறாரு, அங்கே அவர் எழுதுறாரு. தாவீது என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நிறைய பேர் சொன்னதை கேட்டுட்டேன், நிறைய அவதூறுகளை கேட்டுட்டேன், ஆனால் அதெல்லாம் நான் நம்பலை, உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன். நீர் நன்மை செய்வீர் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறேன், என்னை விட்டு விலகவே மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த 10வது மாதத்திலும் கர்த்தர் இந்த காலில் பேசுறது என்ன தெரியுமா? கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கிறது. அது பாதுகாத்துக்கிற கரம், அது அற்புதங்களை செய்கிற கரம், ஒரு நாள் தீங்க செய்யவே செய்யாது. எவ்வளோ பெரிய சக்தி உனக்குரோதமாக எழும்பி வர நினைச்சாலும் அந்த கரத்தை தாண்டி உன்னை யாரும் தொடவே முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையான கரம் உன் மேலே இருக்கிறபடினாலே அந்த கரம் எப்பொழுதும் நன்மையும் அதிசயங்களை உங்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறோம்.